எந்த ராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து வராகி தெய்வத்தை வழிபட்டா நல்லது? வராகியை யாரெல்லாம் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தா, அமாவாசை அன்னைக்கு வணங்கிட்டு ஒரு சைவ முறையில் ஒரு வழி கொடுத்து நம்மளோட காரியத்தை செய்ய ஆரம்பிச்சோம்னா அதுக்கு தோல்விங்கிறது கிடையாது. வராகி அம்மன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் வரதை பார்க்க முடியுது. இப்போ வீட்டில் வைக்கும்போது வந்து பொதுவாக வணங்கும் போது திருமணம் வந்து தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எந்த அளவிற்கு ஒரு உண்மையானது? மூடத்தனமான ஒரு விஷயம். வராகிங்கிறவ யாரு? வராகி அம்மன் குறித்து வந்து இப்போ மந்திரங்கள் சொல்றதோ, வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுதோ, இந்த தீட்டு காலங்கள்ல, மாதவிடாய் காலங்கள்ல, இல்ல கர்ப்ப காலங்கள்ல இதுலலாம் என்ன மாதிரியான விதிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்? தகாத உறவுல இருக்கவங்க, மற்றவனை கெடுக்கணும்னு நினைக்கிறவன், இல்லை மற்றவங்களை அடிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவன், இந்த ஒரு சில வேண்டாத செயல்களை செய்கிறவன் வராகியை தொட்டா அவனுக்கு அழிவு நிச்சயம். வராகி அம்மனை வழிபடுறதுல ரொம்ப கவனமா இந்த விஷயத்துல இருக்கணும், இந்த விஷயத்த தெரியாம கூட செய்யாதீங்க அப்படின்னு நீங்க அறிவுறுத்துற விஷயம்னா என்ன? ஒன்றும் இல்லை, வராகியை எப்படி கும்பிடலாம்? கேளல் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் மற்றும் மாந்திரீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளிக்க நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் வராகி சித்தர், மாந்திரிகர். அவரை வரவேற்கலாம். வணக்கம். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அணி ஆசி பலிதமாட்டம். வணக்கம் ஐயா. இன்றைக்கு இருக்கிற காலத்துல இப்போ அதீத நபர்களால உச்சரிக்கப்படுற ஒரு தெய்வம் அப்படின்னா வராகி தெய்வம். அது முன்பை விட இப்பதான் அதிகமான பேர் வந்து வராகி வராகின்னு திரும்புற பக்கம் எல்லாம் வராகி தெய்வத்தை பார்க்கிற மாதிரி இருக்கு. வராகி வழிபாடை பத்தி முதல்ல சொல்லுங்க ஐயா. வராகி என்ன வந்து எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு பார்த்தாக்கா, கிட்டத்தட்ட நம்ம 140 கோடி மக்கள் இருக்காங்க. இதில் எத்தனை கோடி மக்களுக்கு தெரியும் பார்த்தாக்கா, ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் வராகியை தெரியும். வராகியை கும்பிடணும், வராகி ஏன்னா மற்ற எல்லா முருகன் மற்ற எல்லா கடவுளை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும். வராகிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது. வராகியோட அனுகிரகம் அவளை நம்ம தரிசிக்கணும், அவளோட பாக்கியம் வேணும், அவளோட அனுகிரகம் வேணும் அப்படின்னாக்கா அவள் முடிவு பண்ணாதான் அவளோட அந்த எப்போ நமக்கு அதுக்கான ஒரு அனுகிரகம் உண்டாகுதோ அப்போ தான் அவளை நம்ம தரிசிக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைச்சிடும். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் அமைகிறது இல்லை. அந்த யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இப்போ வராகி அவங்களோட லைஃப்பில் என்ட்ராகனோ கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பிரச்சனை நீங்கி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு மெயினாக இருக்கும். இது ஒரு மெயின் விஷயம். எல்லாராலையும் வராகியை கும்பிட முடியாது. வராகியை கும்பிட்றதுக்கு உண்டான பாக்கியம் கிடைச்சுன்னா கெட்டியாக பிடிச்சிட்டாக்க அவனோட வாழ்க்கையில் மாற்றங்கிறது உறுதி. எப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். வராகின்னு இன்றைக்கி நிறைய பேர் கும்பிட்றாங்க, எல்லாரும் இப்போ கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்கன்ட்டு. நம்ம வராகி கிட்டத்தட்ட நம்ம இப்போ பல வருட காலமாக வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் நம்ம கொண்டே நம்ம சேர்த்துருக்கோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம அதை ஒரு எல்லாருக்கிட்டையும் நம்ம கொண்டே சேர்த்துக்கிட்டு இருக்கோம். வராகி கொண்டே வராகினா யார், வராகினால் அவள் வணங்கினாக்க என்னென்ன பிரச்சனைகள் தீரும், நம்ம குடும்பத்தை எப்படி பாதுகாத்துக்குவா, எதிரிகிட்ட இருந்து எப்படி பாதுகாத்துக்குவா, இந்த பில்லி சீமி எவ்வளோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் நம்ம கொண்டே வராகியை கொண்டே ஒவ்வொரு குடும்பத்துலையும் நம்ம சேர்த்துட்ருக்கோம். அதுதான் இன்றைக்கி பூதகரமாக வராகிங்கிற ஒரு பெரிய பிம்பம் உருவானதுக்கு காரணம் அதுவும் கூட தான். ஐயா, இப்போ வராகி தெய்வத்தை வந்து யாரெல்லாம் வணங்கலாம்? குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எந்த ராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து வராகி தெய்வத்தை வழிபட்டா நல்லது? அதை பத்தி. இப்போ வராகியை யாரெல்லாம் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, வராகிட்ட நம்ம கரெக்டாக இருப்போம் நம்ம அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நீதி நேர்மை இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கெலாம் அவள் எடுத்துக்காட்டு. கரெக்டாக இருப்போம் ஒழுக்கத்துலேயும் சரி மற்ற விஷயத்துலேயும் சரி கரெக்டாக இருக்கிறவங்க வராகியை வணங்கலாம். எனக்கு வேறு வழியே இல்லை, வேறு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு வழி அப்படின்னு சொல்லி அவள் காலடி சரணாகதி ஆகிறவங்க யாராக இருந்தாலும் வணங்கலாம். அவங்களுக்கு உண்டான அந்த பலன் கிடைக்கும். இப்போ பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே ஒரு இருக்கும் இல்லையா? இப்போ அம்மாவை எடுத்துக்கிட்டாக்கா ஒரு ஆண் பிள்ளையை ஒரு மாதிரியும் பெண் பிள்ளையை ஒரு மாதிரியும் அந்த பாசம் காட்டுவாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இப்போ வராகியை யாரை எந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகுவோட ஆதிக்கம் உள்ள நட்சத்திரக்காரர்களும் கேதுவோட ஆதிக்கமுள்ள நட்சத்திரக்காரர்களும் சுக்கிரனோட ஆதிக்கம் நட்சத்திரக்காரர்களும் அந்த சந்திரனோட ஆதிக்கம் உள்ள நட்சத்திரக்காரங்க இவங்கெல்லாம் வந்து வராகியை வணங்கலாம். இப்போ ராகுவோட ஆதிக்கம் உள்ள நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்க தான். இப்போ கேதுவோட ஆதிக்கம் உள்ள அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரக்காரங்களும் இப்போது சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ள பரணி, பூரம்,
போராடம் அந்த நட்சத்திரக்காரனும், இப்போ சந்திரனோட ஆதிக்கம் உள்ள ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரக்காரங்க இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராகி வணங்கலாம். அப்போ மற்றவங்களாம் வணங்கக்கூடாதுன்னா அந்த இது கிடையாது. இப்போ இவங்க வணங்கினாக்கா ஒரு ஒரு 100 நாள்ல மற்றவங்க வணங்கினா ஒரு 100 நாளில் கிடைக்கக்கூடிய விஷயம் இவங்க வணங்கினாங்க ஒரு 50 நாள்லையோ ஒரு 30 நாள்லையோ கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஒரு பரவசங்கிறது, அந்த பக்திங்கிறது, நமக்கு அந்த அருட்கடாட்சங்கிறது ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா இவங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னா உடனடியாக அவளோட அணுகிறங்கிறது ஈஸியாக கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து ஈஸியாக வராகி அணியை ஈஸியாக வணங்க ஆரம்பிக்கலாம். இவங்களுக்கான பலனும் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இந்த நட்சத்திரக்காரங்கள இருக்கிறது மட்டும் பெருசு கிடையாது. அவளை வணங்குறதுக்குன்னு ஒரு சில ஒழுக்க நெறிமுறைகள் இருக்குது. இதை நம்ம கரெக்டாக இது பண்ணி அவகிட்ட போய் சரணாகதி ஆனோன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியாக வாழலாம். ஐயா இப்ப சொல்லுவாங்க, சில இறைவன் வந்து நம்மளே போலனா கூட நம்மளை தேடி வருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வராகி அம்மன் வந்து யாரை தேடுவாங்க ஐயா? வராகியம்மா அதான் ஒரு அம்மாங்கிறவ யாரு? பையனை தேடுவா, பொண்ணை தேடுவா. அதுதான் உண்மை. இப்போ வராகிங்கிறது வந்து அதான் நம்ம இப்போ ஒருத்தன் வந்து முடியலை, இப்போ ஒரு நல்லா இருந்திருப்பான் அந்த செய்வனை. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், செய்வனையால் ஒரு ஒரு கெட்ட சாவகாசமோ இல்லை மற்ற ஒரு விஷயத்தினாலேயோ தன்னோட பொருள், பணம், புகழ் எல்லாத்தையும் இழந்துட்டு வேறு வழி இல்லாமல் நிற்கதியாக நிற்பான் இல்லையா? இவன் வந்து கண்டிப்பாக இவனுக்கு வராகி காட்சி கொடுப்பா, இவனுக்கான அனுகிரகத்தை கொடுப்பான். இவன் போய் இந்த நட்சத்திரக்காரங்களை இப்போ அதை சார்ந்து இவன் இருக்கிறவனா இவன் போய் வராகி அம்மாவை போய் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாவ, சரணாகதி ஆகிட்டாவ, ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே அவளே பார்க்க ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒருத்தன் செய்யணுமோ இல்லை மற்ற விஷயத்த பண்ணணும்னு நினச்சானாவே அதை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு பெரிய லெவலில் அடி விழுகும். இவனை சார்ந்து என்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னும் வேறு யார் வணங்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசியலில் இருக்காங்க இல்லையா? அரசியலில் அந்த பெரிய பெரிய ஆளுமையாக இருக்கிறவங்க, நான் ஒரு காரியத்தை எடுத்தோம் நம்ம வெற்றியோடு அதை முடிக்கணும், நம்ம வெற்றியோடு செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இப்போ அரசியலில் இருக்கிறவங்க என்னன்னா, நம்ம இப்போ ராஜராஜ சோழன் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போருக்கு போகும்போது வராகியை வணங்கிட்டு தான் போவாங்க. அந்த வரலாறு இருக்குது, அதுக்குள்ளே உள்ளே போனாங்க. ஏன் அங்கே வராகியை கொண்டு வந்து அவரோட குலதெய்வங்கிறது வேற. ஆனால் வந்து அங்கே எல்லா சன்னிதானத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் முதல்ல யார் இருப்பாங்கன்னா விநாயகர் தான் இருப்பாங்க. இங்கே தஞ்சாவூர் அந்த பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா வராகியை தான் முதன்மையாக வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் ராஜராஜனுக்கு அவர் குலதெய்வத்துக்கு மேலாக இந்த வராகி வந்து ஒரு முதன்மை கடவுளாக இருந்தார். ஏன்னா அவர் போருக்கு போய் ஒவ்வொரு இடமும் பல நாடுகள் போய் கொடியை நாட்டிட்டு வந்தார். அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தாக்கா வராகி அவர் அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு பக்தி வச்சுருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அம்மாவும் அவருக்கான வெற்றியை கொடுத்தா. வெற்றிக்கு யார் மூலதனம், வெற்றிக்கான தேவதை யாருன்னு கேட்டாக்கா அது வராகி தான். அதை அவளை வணங்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செஞ்சாக்க, இப்போ அமாவாசை அன்னைக்கு நம்ம வணங்குறதோ, இந்த பஞ்சமி இது அது வேற இது. அமாவாசை அன்னைக்கு வணங்கிட்டு ஒரு சைவ முறையில் ஒரு பலி கொடுத்து நம்மளோட காரியத்தை செய்ய ஆரம்பிச்சோன்னா அதுக்கு தோல்விங்கிறது கிடையாது. இப்போ வராகி சிலையை வீட்டில் வைத்து வணங்கலாமா ஐயா? வராகி சிலையை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, வீட்டில் வச்சு வணங்கலாமா இல்லை வணங்கக்கூடாது, அது உக்ர தெய்வம் அப்படின்னு. இப்போ தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் உக்ர தெய்வம் சார்ந்த தெய்வம் அது ஓகே. உக்ர தெய்வமாக இருந்தாலும் தன்னோட குழந்தை யாருன்னு தெய்வத்துக்கு தெரியாமல் போயிருமா? நம்ம வீட்டில் வச்சு வணங்கலாம், அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் எல்லாருக்கும் சொல்கிறது, நான் பல பேருக்கு நான் கையில் கொடுத்துருக்கேன் எல்லாமே வராகி சிலை தான் கொடுத்துருக்கேன், வராகியோட ஃபோட்டோ தான் கொடுத்துருக்கேன். வராகி சிலையை வச்சு வணங்கினவங்க இன்றைக்கி யாரும் கெட்டு போனதாக சரித்திரத்தில் இன்னும் இருந்த நிலைமையை விட பல மடங்கு உயர்ந்து தான் நிற்கிறாங்க. இப்போ கூட அந்த இப்போ காலம் வந்தது, இப்போ நம்ம இப்போ எடுத்து பேசினா லைவாகவே சொல்லலாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் வராகி சிலை கொடுத்தோம். பல மாற்றங்கள் அத்தனையும் நீங்கி பல மாற்றங்கள் ஒரு 2 நாள்லேயே பல மாற்றங்கள் வந்திருக்கு. வராகி சிலையை வீட்டில் எல்லாரும் வச்சு வணங்கலாம். அதான் சொன்னோம் இல்லையா, அந்த கரெக்டாக நம்மளோட எண்ணங்களும் கரெக்டாக சீராக இருந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, வீட்டில் வச்சு வணங்கலாம். இப்போ இறைவன் எடுத்துக்கும் பொழுது வராகி அம்மன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் வரதை பார்க்க முடியுது. என்ன மாதிரியான எதிர்மறை? இல்லை, இப்போ வீட்டில் வைக்கும்பொழுது வந்து இப்போ பொதுவாக வணங்கும் போது திருமணம் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் கூட நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அது எந்த அளவிற்கு ஒரு உண்மையானது? என்னெல்லாம் செய்யக்கூடாது முதல்ல வராகி அம்மனை வணங்குறப்ப? இல்லை, வராகியை வச்சாக்கா நம்ம திருமணம் தள்ளி போகுது இல்லை மற்ற விஷயம் தள்ளி போகுது அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு மூடத்தனமான ஒரு விஷயம். வராகிங்கிறவ யாரு? அந்த அவ ஒரு மூர்க்கமானவ. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, வராகின்னா ஒரு
நம்ம வைக்கக்கூடாதுங்கிற வராய்ங்கிற ஒரே ஒரு விஷயம்தான். அவன் மூர்க்கமானவன், நேர்மைக்கு அதிபதி. அவன் நேர்மையா இருந்தா யார் வேணும் வணங்கலாம். இப்போ ஒரு ஒரு நல்ல பக்தன் தன்னோட நல்ல மகன், ஒரு நல்ல மகள் எல்லாம் நல்ல நம்மளோட குடும்பம் நல்லபடியா வணங்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, அந்த குடும்பத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா திருமண தடையோ இல்லை மற்ற விஷயத்தோ அதெல்லாம் தடை பண்ணி வச்சிருக்கேன். இவங்க 1000 பிரச்சனையை சம்பாதிச்சு வச்சிருக்கணும். அதுல போயிட்டு நம்ம வராகியை குறை சொல்றதுல ஒரு இதுவுமே கிடையாது. வராகியை வச்சு நான் நல்லா இல்லாம போயிட்டேன்னு சொல்றதுக்குலாம் இங்க வேலையே கிடையாது. அப்படி சொன்னான்னா என்கிட்ட வர சொல்லுங்க. அது என்ன ஏன் அந்த பிரச்சனை நான் மாதிரி சரி எல்லாம் பண்ணி காட்டுறேன். சொல்றாங்க? இல்ல இப்படி எதிர்மறையான விமர்சனங்கள் வைக்கிறது மூலமா என்ன கிடைக்கும்ன்றதுனால, நீங்க இப்போ இல்ல இப்பதான் வழிபாட நீங்க பாயிண்ட்டுக்கே தடுக்கிறதுக்காகவா? வரீங்க. இப்போ நான் படிச்சு சொல்றது அது எல்லாத்தையும் அதை நம்ம சொல்லும்போது ஒரு சில வார்த்தைகள் மற்றவங்களுக்கு வந்து அது உறுத்துற மாதிரி இருக்கும். தகாத உறவுல இருக்கவங்க, மற்றவனை கெடுக்கணும்னு நினைக்கிறவன், இல்லை மற்றவங்களை அழிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவன், இந்த ஒரு சில வேண்டாத செயல்களை செய்கிறவன் வராயை தொட்டா அவனுக்கு அழிவு நிச்சயம். இப்போ இந்த மாதிரியான ஒரு சில தகாத உறவோ, மற்ற ஒரு சில தேவையில்லாத ஒரு சில சமாச்சாரங்களோ, மற்ற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறவன் வந்து நீ மற்ற தெய்வத்திட்ட போயிட்டு நீங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணிட்டு போயிட்டு சரி சாமி ஓகே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க சாந்தமா இருக்காங்கிறது இருக்கிற கதையெல்லாம் இருக்கட்டும். வராகிட்ட அந்த மாதிரி இங்க வேலைத்தனம் நடக்காது. நம்ம கரெக்டா இருந்தா நமக்கு உண்டான என்ன பலன் கொடுக்கணுமோ அதை கொடுப்பான். நம்ம சரியில்லைன்னா அதுக்கு உண்டான தண்டனை கொடுப்பான். அப்போ இப்போ ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரும் சரி, வீட்டில் அம்மா அப்பாவும் சரி, தப்பு பண்ணா தண்டனை கொடுக்குறது இயல்பு தானே. நம்மளை திருத்தி நல்வழிக்கு கொண்டு போகிறது இயல்பு தானே. அதுபோல் வராகிட்ட நம்ம கரெக்டாக இருந்தால் நமக்கான பலன் எந்த விதத்துலையும் குறையாது. அம்மா கண்டிக்கிறா, அம்மா வாத்தியார் கண்டிக்கிறான்னா நல்லதுக்கு தான் கண்டிப்பாங்க, நம்மளை திருந்தி நல்லபடியாக வாழ்றதுக்கு. இங்கே நம்ம பண்ணுற அயோக்கியத்தனமும் ஒரு சில கெட்ட செயலுக்கும் அவன் எப்படி உடந்தையா போவோம். வராகியை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மைக்கு முதன்மையானதான். அதனால நம்ம அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறவங்க அவங்கள கையில் இருந்தாங்க. அதான் நான் எனக்கு எதுவும் வேண்டாமா, எனக்கு நீ போதும், நான் என்னோட குடும்பத்துக்கு, என் குழந்தை குட்டிகளுக்கு, என்னோட வாழ்க்கைக்கு நான் சரியாக நடந்துக்கிறேன், எனக்கு நீ இருந்து உறுதுணையாக பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. யார் கெட்டு போவான்னு சொல்லுங்க. நம்மளோட அதீத ஆசையும் நம்மளோட பேராசை நம்மளோட ஒரு ஒரு சில நடவடிக்கை தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்குது. மற்றபடி மற்ற குடும்பத்தில் பிரச்சனைக்கோ எனக்கு அது தடைப்பட்டுருச்சு இது தடைப்பட்டு இதுக்கெல்லாம் வந்து வராய் இங்கே வேலை செய்கிறது கிடையாது. இப்ப வராகி அம்மனுடைய அனுகிரகம் வந்து நமக்கு வந்து முழுதா கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம எப்படி வந்து உணர்றது? அப்ப என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வந்து உருவாகும்? அதை பத்தி சொல்லுங்க. இப்போ வராகிய நம்ம கும்பிட்டுட்டு இருக்கேன் சரியா. இப்போ ஒரு எதிரி, இப்போ ஒருத்தன் வந்து ஒரே சேர்ந்து இவனை அடிச்சு ஒதுக்கணும், இல்லை நிறைய பேர் வந்து ஒரு கடன் கொடுத்ததையோ மற்ற விஷயத்தோ ஏதாவது அவங்க சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், எதிரிங்க தொல்லைங்க இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வராகியை வணங்குறதுக்கு முன்னாடி அவன் பார்த்துக்கலாம். வராகியை வணங்க ஆரம்பிச்சான் அதுக்காண்டி உடனே இன்னைக்கு நான் கும்பிட ஆரம்பிச்சோன்னு நாளைக்கு பிரச்சனை தீர்ந்துருமா? இல்லை. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமாக சரணாகதி ஆகும் போது தான் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும். சும்மா வந்து நமக்கு கிடைச்சிடாது. இப்போ இப்படி வணங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இவனோட பிரச்சனை யாரெல்லாம் இவனுக்கு தொல்லை கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் இவனை அடிக்கணும்னு நினச்சாங்களோ, இல்லை பிரச்சனை பண்ணணும்னு நினச்சாங்களோ, அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதோட வீரியம் குறையாது. இப்போ உங்களை வந்து ஒருத்தன் அடிக்க வரான் அப்படின்னாக்கா, இன்னைக்கு அடிக்கணும்னு முடிவு பண்ணி வந்தவன் சரி பாருப்பா நீ பார்த்து நடந்துக்க, இல்லை ஏதாவது வான் பண்ணிட்டு போகிறதோ, இல்லை அதுக்கப்புறம் அந்த மனம் மாறுறேன் சரி இனிமேல் நம்ம சமாதானமாக போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துடுவான். நீங்கள் வராங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாக்கா அதுக்காண்டி வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்குமா? இல்லை, இவனுக்கு தொந்தரவு கொடுக்கணும், அடுத்து தொந்தரவு கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக யார் அவங்களை வழங்க ஆரம்பித்தாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக யாராவது தொந்தரவு கொடுக்கணும்னு ஆரம்பித்தா அந்த தொந்தரவு கொடுக்குறவனுக்கு அடி கொடுக்கும். இவங்களோட பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக அதை இல்லாமல் ஆக்கிடுவான். அதை கண்கூடாவே பார்க்கலாமே. எனக்கு தலைக்கு மேலே ஒரு இருக்கிற பிரச்சனை, தலைக்கு மேலே பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, என்னை யாரெல்லாம் எல்லாரும் என்னை அடிக்க வராங்க இல்லை பிடிக்க வராங்க, அவங்கவுங்களுக்கு 1000 பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னால் இங்கே வாழவே முடியல. இது அத்தனையும் மாறி நம்ம திரும்ப அதே இடத்துல நம்ம ஒரு பேரும் புகழோட நம்ம வாழ்றதுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறது. இதை நம்ம திரும்பி பார்த்தாவே நமக்கே தெரியுமே, இத்தனை பிரச்சனை இருந்தது எங்கடா போச்சு அப்படின்னா. அப்போ இதெல்லாம் யார் கூட இருந்து யாரை சரிப்படுத்தார வராகி தானே. இதுக்கு மேலே என்ன ஒரு அறிகுறி வேணும்? இது பல பேருக்கு என் வாழ்க்கையிலே நடந்தது தானே. என் வாழ்க்கை நான் என்னோட இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலையும் அதை நான் தான் சொன்னேன் இல்லையா. சும்மா வராகி ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் என்ட்ராக மாட்டாங்க. ஒருத்தன் ஒரு விஷயத்தை தொடுறான்னா அவனுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கும். என்னோட வாழ்க்கையிலையும் வராகி என்ட்ராகணும்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட், ஒரு இதை சோதனையை கொடுத்தா அந்த சோதனையிலேருந்து அதான் பெரிய லெவலில் தான் சொன்னால் பெரிய லெவலில் இருந்து ஜீரோவாகி அந்த ஜீரோவில் இருந்து தூக்கி இன்றைக்கி நீங்கள் உலகம் ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு இனி ஒரு உச்சத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காருன்னா அதுக்கு வராகியோட அணுகிறான் தான்.
நம்ம யாரை எப்படி கையில் எடுக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையை தலையெழுத்து இருக்கும். இந்த வழிபாடுல வந்து முக்கியமா பெண்கள் வந்து சில விதிமுறைகளை வந்து கையாளணும்னு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா இப்போ வராகி அம்மன் குறித்து வந்து இப்போ மந்திரங்கள் சொல்றதோ, வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுதோ, இந்த தீட்டு காலங்கள்ல, மாதவிடாய் காலங்கள்ல, இல்ல கர்ப்ப காலங்கள்ல இதுலலாம் என்ன மாதிரியான விதிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டில் வந்து சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் இது எல்லாமே இங்கே எந்த ஒரு காரியமும் சரி உருவானது கிடையாது, எல்லாம் உருவாக்கப்பட்டது. இப்போ ஏன் ஒரு ஒரு சில விஷயத்தை இப்போ நம்ம தீட்டு காலத்தில் மதிய நேரத்தில் வெளியே போகாதாமா, இல்லை மல்லிகைப்பூ வச்சுட்டு மதியம் முச்சந்திதி வெளியே போகாதா, சுடுகாட்டு வேலை பண்ணால் ஒரு சில காரணம் இருக்குது. அந்த இடத்துல ஆத்மாவோட நடமாட்டம் இருக்கும், அந்த வேற ஒரு சில கருப்பு நடமாட்டம் இருக்கும், அது நம்ம டக்குன்னு ஒட்டிக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு சில இந்த நேரத்தில் போகாத. அதே மாதிரி தான் வந்து நம்ம அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஒரு சில காரணத்துக்காண்டி அது உருவாக்கப்பட்டது. அதை கெட்டதுன்னு சொல்லிட முடியாது. இல்லை நம்ம ஒரு சில நமக்காக ஒரு கட்டுப்பாடு. நான் தீட்டு தான் ஒரு பெரிய பிரச்சனை. தீட்டு இருந்தாக்கா இப்போ இன்னைக்கு 10க்கு 10 ரூமில் ஒரு 5 பேர் குடும்பமே 5 பேர் வாழ்கிறாங்க. அதுக்காண்டி வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம வராகி வச்சு வணங்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வணங்கலாம். நம்மளோட மனசு இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம் அப்படின்னு தோணுச்சுனாவே அது போதும். நம்ம இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கசாப்பு கடைக்காரன்னு வராகியை வணங்குறான், புரியுதுங்களா? ஒரு காய்கறி கடைக்காரன்னு வராகிங்க வணங்குறான். அதுக்காண்டி வந்து நான் கசாப்பு கடைக்காரன் வராகிங்க வணங்கக்கூடாதுன்னு இல்லை. அது அது அவன் சார்ந்தது, அது அவன் பிழைப்பு சார்ந்தது, அவன் தொழில் சார்ந்தது. அதனால் அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வணங்க ஆரம்பிக்கலாம். தீட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து நம்மள ஒரு சில காரண காரியத்துக்காண்டி அதை பெரியவங்க சொன்னாங்க. இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்டது. நான் அதை ஒரு பெரிய லெவலில் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது. எனக்கு தீட்டாயிருச்சு, நான் வராங்க, நான் இது பண்ணக்கூடாது, நான் அந்த பக்கத்தில் நிற்கக்கூடாதுன்னு. ஒரு 10க்கு 10 ரூமில் வாழ்கிறவன் என்ன பண்ணுவான்? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சாவே சரியா இருக்கும். அது மனசுக்கு சரியான விஷயத்த சரின்னு படுறத சரியா செய்யலாம். அப்போ நம்ம வராகி சார்ந்த படங்களையோ நம்ம கழுத்துலையும் கையிலையும் கூட வந்து வைத்துக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம சாமியை பொறுத்த வரைக்கும் கழுத்துலையோ கையிலையோ வச்சுக்கிறதுனால தான் நம்ம சாமி நம்ம கூட இருக்க போறதுங்கிறது கிடையாது. நம்ம ஒரு தெய்வத்தை, அதான் யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு தெய்வத்தை யார் என்ன தெய்வத்தை விருப்பப்படுறாங்களோ அந்த தெய்வத்தை ஒரு 48 நாள் அவங்களுக்குன்னு விரதம் இருந்து அவங்கள வலிமையோட அவங்களுக்கு காலைல ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு உட்காந்து அவங்கள வழிபாட ஆரம்பிக்கிறது, அவங்களோட மந்திரங்களை உபாசனை பண்ண ஆரம்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இப்போ 48 நாளுங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் அது ஒரு ஈஸியாக கிடைக்கிற இது கிடையாது. இது பொதுவாக ஒரு சாமானியனுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கெல்லாம் ஒரு உடனே 48 நாளில் வராகி சித்தி ஆயிருமா, வராகியோட இது கிடைச்சிருமா, அப்படி கிடையாது. வராகியோட அருட்கடாட்சம் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த 48 நாளில். நம்ம செய்யாருங்க, நம்மளை சுற்றி ஒரு வட்டம் உருவாகும், நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு உருவாகும். அதை பயன்படுத்திக்க வேண்டியது தானே. அப்போ நம்ம கூட ஒரு நம்ம கையில் டாலர் போட்டிருந்தாலோ இல்லை மற்ற ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணியிருந்தாலோ, வராகி டாலர் போட்டிருந்தாலும் வராகி மோதிரம் போட்டிருந்தா தான் நம்ம கூட இருக்கான்னு இல்லை. நம்ம அவ்வளோ ஆத்மார்த்தம் நினைச்சாவே நம்ம கூட என்னைக்கு நிற்பான், அவ்வளோதான். ஐயா, இப்போ வராகி அம்மனுடைய அருள் கிடைக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது மாதிரிலாம் சொன்னீங்க. இப்போ நிறைவு கேள்வியா என்ன அப்படின்னா, வராகி அம்மனை வழிபடுறதுல ரொம்ப கவனமா இந்த விஷயத்துல இருக்கணும், இந்த விஷயத்த தெரியாம கூட செய்யாதீங்க அப்படின்னு நீங்க அறிவுறுத்துற விஷயம்னா என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, வராகியை எப்படி கும்பிடலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு விஷயத்தான். இப்போ வராகியை நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குறோம். வராகி நம்மளோட லைஃப்குள்ள என்ட்ரானா அவன் உன்னை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீ வாடா என் கூட வாடா அப்படின்னு சொல்ல வரா, இல்லைன்னா ஏதோ ஒன்று உணர்த்த வரா. இதை புரிஞ்சுட்டு இப்போ நம்ம வராகியை கும்பிட ஆரம்பிக்கிறோம், நம்ம அதுக்கு உண்டான முன்னேற்பாடை செய்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ வராகியோட அருட்கடாட்சம் நமக்கு வேணும், இல்லை வராகி நமக்கு துணை இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நான் தான் சொல்லலை, ஒரு 48 நாள் 18 நாள் அவங்கவுங்க அவங்களோட இது சார். காலையில் இப்போ வராகி மட்டும் இல்லை, எந்த ஒரு தெய்வத்தையும் நமக்கு ஒரு தெய்வம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லை தன்னோட கஷ்டம் தீரணும், இல்லை மற்ற பிரச்சனை தீரணும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, தன்னோட துயர் தீரணும், இல்லை எனக்கான வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னாக்கா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வராகியோட நான் அவளோட அடிமை, அதனால் நான் வராகியை தான் மைனஸ் சொல்லுவேன். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வராகிக்கு ஒரு தேங்காய் எண்ணெயில், சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்து வராகி மலை படித்து இல்லை வராகி மந்திரம் படித்து, என்னையை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் மந்திரம் தான் நான் கொடுப்பேன், வேணும்னா கேட்டாலும் நான் தருவேன். வராகி மந்திரத்தை நம்ம உபாசனை பண்ணி வர கிழக்கு நோக்கி உட்காந்து இல்லைன்னா வடக்கு நோக்கி உட்காந்து ஒரு தீபம் ஏற்றி, வராகி படம் வைக்க முடியல இல்லை வராகி சிலை வைக்க முடியலைன்னா விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு வராகியை நினச்சி ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் தியானம் செஞ்சாக்கா
அவளோட அனுகிரகம் கிடைக்கும். இப்போ சில பேர் வந்து நான் வராய்க்கு என்ன படையல் வைக்கலாம், இல்லை என்ன மாதிரியான இது வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அது கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வராய்க்கு நம்ம தேங்காய் பழம், அவல் பொறிகள்லாம் இன்னும் நிறைய என்னென்னமோ இதெல்லாம் வச்சாதான் அவளோட அருட்கடாட்சம் கிடைக்குமானா முடியாது. இருக்கிறவனால இது பண்ண முடியும். இல்லாதவன் என்ன பண்ணுவான்? நான் ஒரே ஆத்மாத்மான அன்போட ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி, பச்சை தண்ணி வச்சாலும் போதும் அவளோட. நான் பல பேருக்கு அதுதான் சொல்றது. நான் என்னோட விரத நடைமுறையில் அதான் சொல்லுவேன். ஒரு கிளாஸ் தண்ணி வை, நீ பால் கூட வைக்க வேண்டாம், ஒரு கிளாஸ் தண்ணி வை. இது அம்மா இதுதான் என்னால் முடிஞ்சது, எனக்கு நீ உண்டான இதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சாவே ஆட்டோமேட்டிக்காக அவன் அதை ஏற்றுக்குவான். இல்லை அதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ கடலை கிடைக்குமா, மற்ற இது கிடைக்குமா, அவர் சாப்பிட்ற ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் தேட முடியாது. கிடைக்கும் போது வாங்கி வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தேன் பாட்டில், சுத்தமான தேன் பாட்டில் வாங்கி அவன் முன்னாடி ஓப்பன் பண்ணி வைங்க. அதுவும் ஒரு நல்ல அவளுக்கான படையல் லிஸ்ட்டில் இருக்கும். மற்றபடி அவளை எப்படி வணங்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ நான் வழிமுறையை நான் சொன்னேன். வணங்கக்கூடாது அப்படின்னாக்கா, வராகியை தொட்டுட்டாக்கா நான் கரெக்டாக இருக்கணும். அதாவது பெண்கள் விஷயத்தில் இருந்தாலும் சரி, ஆண்கள் விஷயத்தில் இருந்தாலும், தகாத உறவில் இருந்தாலும் சரி, மற்ற வேற நான் அடுத்த குடும்பத்தை அழிக்க போகிறேன், இல்லை அடுத்த குடும்பத்தை கெடுக்க போகிறேன், இல்லை நான் அடுத்தவனை இந்த மாதிரி முடக்க போகிறேன், நம்ம மற்றவங்களோட லைஃப்பில் நம்ம கெடுக்க போகிறேன், இல்லை கெட்ட எண்ணங்கள் உள்ளவங்க வராகியை தொட்டால் அழிவு நிச்சயம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த எண்ணம் இல்லாமல் வராகியை தொட்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், என்னும் எனது குடும்பம் சார்ந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாக்க, இல்லை நான் இந்த ஒரு காரியத்தை செய்கிறேன், இதில் நான் வெற்றி அடையணும், இப்போ அரசியலையும் சரி மற்ற விஷயத்துலையும் சரி நான் வெற்றி அடையணும் அப்படின்னாக்கா அவளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு இறங்கி வேலை செஞ்சாக்கா அவளோட அருட்கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், தவறான ஒரு விஷயங்கள் செய்ய போவத்தான் எனக்கு அது பிரச்சனையாச்சு, இது பிரச்சனையாச்சு, நான் வராகி சிலை வச்சதுனால பிரச்சனை அப்படின்னு. கரெக்டாக நீதி நேர்மையோட நீ கரெக்டாக இருந்தீங்கன்னா உனக்கான எல்லாமும் அவளுக்கு கொடுப்பான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வராகி அம்மனை வந்து வணங்கும் போது நிறைய தடைகள் வருது. இப்போ 2 மாதம் 3 மாதம் நான் பஞ்சமிக்கு வந்து சரியா கும்பிட்டுறேன், ஆனா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து என்னால வணங்க முடியாத ஒரு சூழல் வருது. இந்த மாதிரி சிலரை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அவங்க வேண்டுதல் நிறைவேறின பிறகு மறுபடியும் வராகி வழிபாடை வந்து அப்படியே தொடராம அதை அதற்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டவங்க விளக்கு போடாம அதை அப்படியே வைத்துடுறாங்க. இந்த முறையை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்? இப்போ சரியான கேள்விதான். நீங்க இப்போ பலர் என்ன பண்றாங்கன்னா, பிரச்சனைன்னா இப்போ நம்மளே என்ன சொல்லுவோம், சரி இப்போ பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னாக்கா நான் அவங்களுக்கான இந்திரன் தாயத்து மையை நான் இது பண்ணி கொடுத்துட்டு அவங்கள வந்து வழிபாடு என்னன்னா வராங்க தான் இப்படி கும்பிடுங்க, இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான வழிமுறைகளை நான் கொடுத்துருப்பேன். அதை கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 11 நாளே ஒரு சில மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதத்துலேயே அவங்களோட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அவங்களோட ஊழ்வினையை பொறுத்து தானே ஒவ்வொரு பிரச்சனைக்கான காலக்கெடுவே இது இருக்கும். படிப்படியாக பிரச்சனையாக ஆரம்பிக்கும். நம்மளோட வயிற்று வலிக்கு மாத்திரை கிடைச்சா போதுங்கிற மாதிரி தானே மக்களோட மனநிலை இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க, வந்தோடனே இவங்க பிரச்சனை தீர்ந்தது, இப்போ ஒரு நல்ல ஸ்டேஜில் வந்துட்டோன்னா கடவுள் அதுக்கப்புறம் தேவைப்படல, காசு வந்துட்டால் கடவுள் தேவையில்லைங்கிற மனநிலை தான் இன்றைக்கி வந்துருச்சு. நம்ம அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கடவுளோட எண்ணங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், போயிடும். அதுக்கப்புறம் அந்த கடவுளோட பக்திங்கிறது குறைஞ்சு போயிடும். இது வந்து கோவிலோட முடிஞ்சிச்சுன்னா தெரியாது, ஆனா வீட்டுல வந்து இப்ப சிலை வைத்து வணங்கி அதை ஒரு 3 மாதம் வணங்குத பிறகு பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு அதை அப்படியே விட்டுட்டா கஷ்டங்கள் உருவாகுமா, அதை பற்றி சொல்லுங்க. இல்லை, கஷ்டங்கள் எந்த ஒரு இதையும் இப்போ நம்ம தேவைக்கு உபயோகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு கழட்டி விடும் போது கண்டிப்பாக கஷ்டம் வரத்தானே செய்யும். அப்போ நீ உன்னோட தேவைக்கு அவள் தேவைப்பட்டா அப்போ உன்னால் முடியும், நான் கடைசி வரைக்கும் நான் இவன் எனக்கு கை கொடுப்பா, நான் அவளுக்கு உண்மையாக இருப்பேன்னு நினச்சா வீட்டில் வச்சு வணங்க, இல்லைன்னா வணங்காது. அப்புறம் எதுக்கு? நம்ம பக்தியோடு நம்ம கண்டிப்பாக சிரத்தையோடு என்னால் செய்ய முடியும்னா உனக்கு உண்டான பலன். இப்போது பல அரசியல்வாதிங்க வெற்றி மேலே வெற்றி எதுக்கு பெற்றுட்ருக்காங்க? ஏன் அவங்களுக்கு தெரியாதா? 1008 அவங்க ஏன் சிரத்தையோட இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து மேலே 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 எதுக்கு வந்துட்டுருக்காங்க? அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த ஒரு விஷயத்தை தொட்டால் நம்ம இப்படி இருந்தாக்கா நமக்கு உண்டான பலன் கிடைக்கும்ட்டு. இப்போ அதான் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 3 மாதத்தில் நம்ம பிரச்சனை தீர்த்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்னல்கள் இருக்கத்தான் ஆரம்பிக்கும். நீ இல்லை வேண்டாம் அப்படின்னாக்கா நீ கோயில்லையோ இல்லைன்னா ஒரு ஆற்றுலையோ நீ வேண்டான்னு கொண்டே வச்சிடலாம். நீ வீட்டில் வச்சுட்டு அதை நம்ம மதிக்காமல் இருந்தோன்னா யாராக இருந்தாலுமே, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களை ஒருத்தர் மதிக்காமல் இருந்தாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சும்மா அப்படியே வச்சு பார்த்துட்டாங்க, மதிக்காமல் இருந்தாக்கா என்ன மாதிரியா இருக்கும்? அந்த மாதிரியான மனநிலை தான் இருக்கும். நம்ம வராகி அம்மன் பற்றி பல்வேறு விஷயங்கள் வந்து பேசணும். மேலும் தொடர்ந்து நம்ம நிறைய பேசலாம். இன்று இதுவரைக்கும் எங்களுக்கு வராகி அம்மன் பற்றி பல்வேறு விளக்கங்கள் அளித்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.